நம் குழுவில் பயணிக்கும் நம் இரத்த சொந்தம் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். நான் தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்சேஷன் ஆர்கனைசேஷன்ஸ் ஸ்டேட் கோஆர்டினேட்டர் மிஸ்ஸஸ் ரம்யா கிருஷ்ணமூர்த்தி. இந்த பதிவானது திரு ஈரோடு பழனியப்ப சார் உங்களுக்கு தான் இந்த பதிவு. உங்களோட யூடியூப் வீடியோஸ் எல்லாத்தையும் நான் பார்த்தேன். எல்லாத்தையும் பற்றியும் ரொம்ப தப்பாக பேசி போட்டிருந்தீங்க. அதில் என்னையும் மீன் பண்ணி பேசி போட்டிருந்தீங்க. ஓகேவா? நான் உங்களை பற்றி பேசும்போது என்னோட ஆதார் கார்டு மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. தாராளமாக என்னோட ஆதார் கார்டு நான் தரேன். உங்களால் என்ன பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். அதற்கு பயந்தவள் நான் கிடையாது. ஏன் கேட்குறீங்களா? ஏன்னா பழனியப்ப சார் அப்படிங்கிறது எக்ஸ் சர்வீஸ்மேனுங்கிறது நீங்கள் பதவி வகித்ததுனால உங்களுக்கு கிடைச்ச ஒரு இதுதான். ஓகே, அடையாளம். எனக்கு அப்படி கிடையாது. எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படிங்கிற ரத்தம் எனக்கு கிட்டத்தட்ட 32 வருஷமாக அது என் ரத்தத்திலேயே ஊறிட்டு இருக்குது. அதோட வீரம், விவேகம், தன்னடக்கம் எல்லாமே ஆல்ரெடி சின்னதுலேருந்து அது எங்கிட்ட வந்துட்டுருக்கு. அப்படிங்கும்போது உங்களை விட 100 மடங்கு இந்த மகள் இராணுவ ரத்தத்தில் மட்டுமே ஊறி போய் வளர்ந்தவர். அதனால் உங்களோட பேச்சுக்கு இதுக்கெல்லாம் பயப்படுறாள் நான் கிடையாது. சரிங்களா? இனி ஒன்று, நாங்கள் இந்த குழுவில் வர்றதுக்கு முன்னாடி, அதாவது டிஎன்இசம் அப்படிங்கிற அந்த நேமை பார்த்தலாம் நாங்கள் வரல. நிமிர்ந்தெண்ணில் வீரா அப்படிங்கிற ஒரு குழு நல்லா போய்கிட்டு இருக்குது. அவங்களோட வெல்ஃபேர் எல்லாம் சூப்பராக இருக்குது. அப்படிங்கிற இதை பார்த்து தான் நாங்கள் இந்த குரூப்லேயே வரக்க ஆரம்பித்தோம், வந்தோம். எங்களை வழிகாட்டினது திரு சரவணன் அப்பா தான். நீங்கள் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தீங்க, சரவணன் அப்பாவுக்கு பதவி ஆசை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. பதவி ஆசை வந்திருக்குது அப்படின்னா எந்த இடத்துலையுமே அவர் செய்யற எல்லா வேலைக்கும் அவர் மூலியமா வேலை செய்ய வைக்கிறவங்களையும் உங்களோட வழிகாட்டுதலின் படின்னு சொல்லி அவர் எந்த இடத்துலையுமே மென்ஷன் பண்ணி போட்டிருக்க மாட்டாரு. ஏன்னா எங்களுக்கெல்லாம் தலைவராக நாங்கள் ஃபர்ஸ்ட் இருந்தே சரவணன் அப்பாவை தான் நாங்கள் பார்த்தோம். மற்றவங்களாம் எப்படின்னு தெரியல. கோவை மண்டலத்திலேருந்து ஒர்க் அவுட் பண்ண நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே அப்பா பேர் சரவணன் அப்படிங்கிற மட்டும்தான் எங்களுக்கு தலைவராக தெரிஞ்சாரு. ஓகேங்களா? அவரோட வழிகாட்டுதலின் படி தான் நாங்கள் போனோம், வந்தோம், எல்லாம் பண்ணோம். உங்க பேரை மென்ஷன் பண்ணணுங்கிறது எங்களுக்கு விருப்பமே கிடையாது. அதனால நிமிர்ந்தெண்ணில் வீரா அப்படின்னு போட்டு மட்டும்தான் நாங்கள் மென்ஷன் பண்ணோமே தவிர உங்க பேரை நாங்கள் எந்த இடத்துலையுமே மென்ஷன் பண்ணியிருக்கவே மாட்டோம். ஏன்னா ஒரு தலைவன் அப்படிங்கிறத நானா சொல்லிக்க கூடாது, நம்மளா சொல்லிக்க கூடாது. நான் தான் தலைவன் நம்மளா தூக்கிலாம் காட்டிக்க கூடாது. அதை நம்ம ஒர்க் அவுட் பார்த்து, நம்ம செய்யற வேலையை பார்த்து, நம்ம கூட இருக்கிற பர்சன்கள் கொடுக்கறதா அந்த தலைவர் பதவி. ஆனா நம்ம எப்படி நானே தலைவன், நான் தான் தலைவன் நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்களே தவிர உங்களை தலைவன் சொல்லி உங்க கூட இருக்கிறவங்க ஒருத்தர் கூட இப்ப வரைக்கும் சொல்லலை. ஆனா நாங்கள்லாம் மற்றவங்க எப்படியோ நாங்கள்லாம் ஃபர்ஸ்டே இந்த டிஎன்எஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும் போது, நீங்க தலைவரா இருக்கும் போதே நாங்க தலைவரா பார்த்தது திரு மேட்டூர் இரும்பு மனிதர் சரவணன் அப்பா அவர்களை தான். சரிங்களா? தமிழ்நாடு எப்பவுமே வந்தவரை வாழ வச்சுதான் பழக்கம். அந்த தமிழ்நாட்டில் தான் நீங்க வாழ்ந்துட்டும் இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு 1.5 years நம்ம டிராவல் பண்ண பர்சன்களை அந்த டிராவல் டைம்ல அவங்களை நம்ம எவ்வளோ நல்ல விதமா நம்ம பேசியிருப்போம், பழகியிருப்போம், எல்லாம் பண்ணியிருப்போம். அப்படிங்கிறது கூட ஒரு இது இல்லாம நீங்க என்னன்னா அவங்கள பத்தி வாயில வந்ததெல்லாம் பேச்சுன்னு நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. ஆரம்பத்துல இந்த குரூப் சரிப்பட்டு வராதுங்கும் போது அவங்க நீட்டா ஒதுங்கிக்கிட்டாங்க. உங்களை பத்தி எந்த இடத்துலையுமே அவங்க பேச்சு எடுக்கல. அவங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு எப்படி வெல்ஃபேர் செய்யணும், அந்த எக்ஸ் சர்வீஸ்மேனோட ஃபேமிலிக்கு என்ன வெல்ஃபேர் செய்யணும், அதர்ஸ் அது போக சிவில்ஸ்ல இருக்கிறவங்களுக்கும் அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் என்ன பண்ணி கொடுக்க முடியுங்கிறத தான் அவங்களோட ஒர்க் அவுட்டாவே இருந்துட்டு இருந்துச்சு. இதை நானுமே கூட இருந்து கண் கூட பார்த்துட்டு இருந்தேன். இதை யாரும் எனக்கு சொல்லி கொடுத்தோ
இல்ல வந்து என்ன பெருமைப்படுத்து, என்ன அப்படி பேசு, இப்படி பேசுன்னு சொல்லிக் குடுத்து பேசுற அளவுக்கு நான் ஒண்ணும் சின்ன புள்ள கிடையாதுங்க. எது சரி, எது தவறுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அப்படி அவங்க சொல்லிக் குடுத்தாலும் பேசுற ஆள் நான் கிடையாது. தப்புன்னா தப்பு, சரின்னா சரின்னு ஸ்ட்ரெய்ட் டு ஸ்ட்ரெய்ட் சொல்ற ஆள் தான் நாங்க. சரிங்களா? அதனால வந்து நீங்க வந்து அவங்கள வந்து தரக்குறைவா பேசுறதா நெனச்சு, நீங்க வந்து உங்கள நீங்க தரக்குறைவா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியுதா? தெரியலையான்னு தெரியல. நீங்க வந்து கடவுளுக்கெல்லாம் வந்து சவால் விட்டுட்டு இருக்கிறீங்க இல்லையா? கடவுள்னாலேயே என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறீங்க அப்படின்னா, உங்கள என்னங்க சொல்றதுன்னே எங்களுக்கு தெரியல. ஒரு ஒரு கூட ஒரு அன்பா, உணர்வு ரீதியா நம்ம பழகுனவங்கள, நம்ம கொச்சப்படுத்துறதா வந்து ஒரு ராணுவ வீரருக்கு அழகா? நீங்க எப்படி இத்தன வருஷம் சர்வீஸ்ல நீங்க எப்படி இருந்துட்டு வந்திருப்பீங்க? அப்போ நீங்க சர்வீஸ் செஞ்சுட்ருக்கும்போது, ஒரு ஆஃபீஸரா நீங்க இருந்திருக்கும்போது, உங்கள எதிர்த்து யாராவது பேசியிருந்தா, அவங்கள அங்க உள்ள உள்ள என்னென்ன பண்ணியிருப்பீங்கங்கிறத, இப்போ நீங்க வெளிய வந்ததுக்கப்புறம், உங்க செயலே காட்டிக் குடுத்துருச்சு. உங்க கேரக்டரே காட்டி குடுத்துருச்சு. இன்னைக்கு உங்க கூட இருக்கிறவங்க, உங்க தப்ப சுட்டிக்காட்டுனதுக்காக அவங்கள வந்து தரக்குறைவா பேசி, அவங்கள வெளிய அனுப்புனதோ இல்லாம, இப்பவுமே அவங்கள தொல்ல குடுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. அதற்கெல்லாம் பயந்தவங்க அவங்க கிடையாது. சரிங்களா? அவங்க அமைதியா இருக்காங்க அப்படின்னா, அவங்க பேசுற அளவுக்கு நீங்க ஒர்த்தான பீஸ் கிடையாது அவங்களுக்கு. உங்கள விட ஏன்னா வெட்டியா இருக்கிறவங்க நெறைய பேசலாம். வேலை இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு நெறைய வேலை இருக்கு. அப்ப அவங்க அந்த வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அந்த வேலைய பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்க மட்டும் தான் அவங்கள வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா, நம்மளையும் இப்படி பார்க்கறக்கும், நம்மள இப்படி ஃபாலோ பண்றதுக்கும், நம்மள பத்தி பேசுறதுக்கும் ஒரு பர்சன் இருக்கிறார்களேன்னு சொல்லி, அவங்க வந்து நீங்க பேசினத நினைச்சுலாம் கவலைப்படல. அவங்க ரொம்ப சந்தோஷமா, ஹேப்பியா அவங்க அவங்களோட ஒர்க் அவுட்ட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க வந்து இதுவும் உங்களுக்கான கடைசி வாய்ப்பு தான். சரிங்களா? அதனால வந்து கடைசி வாய்ப்ப பயன்படுத்தி, மேற்கொண்டு யாரையும் காயப்படுத்தாம ஏன்னா இந்த பிறப்புங்கிறது ஒரு டைம் தான் நம்ம பிறக்க போறோம். இதுல எங்கெங்கேயோ இருந்தோ எல்லாரும் வந்து ஒரு இதுல எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படிங்கிற ஒரு குடும்ப ஒற்றுமையில எல்லாம் வந்து ஒண்ணு சேர்ந்திருக்கிறோம். நீங்க வந்து இந்த குடும்பத்த இப்படி பேசுறது, இப்படி நடத்துறது நல்லா இல்ல. புடிக்கலையா நீட்டா ஒதுங்கி போங்க. என்னென்ன வேலை செய்யணுமோ நீங்க செய்யுங்க. அத விட்டுட்டு சும்மா வந்து அப்படி பண்ணிட்டு இருந்தேன், இப்படி பண்ணிட்டு இருந்தேன், இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கறதெல்லாம் நல்லாவா இருக்கு? சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. சரிங்களா? அதனால வந்து விட்டுட்டு உங்க வேலைய பாருங்க. இந்த பதிவ கேட்டுட்டு நீங்க எனக்கு என்ன வேணா அதாவது நோட்டீஸ் அனுப்பணுங்கிறீங்களா? அனுப்புங்க. டைரக்ட்டா எனக்கு கால் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கால் பண்ணுங்க. ஓகேவா? எல்லாத்துக்கும் இந்த மகள் வந்து துணிஞ்சு தான் இருக்கேன். ஏன்னா, நீங்க வந்து என்னைய நான் வந்து பதிவே போடக்கூடாது. இனிமேல் நீ பேச மாட்ட. இனிமேல் நீ வந்து பதிவு டெக்ஸ்ட் கூட பண்ண மாட்ட. என்ன டெக்ஸ்ட் பண்ணக்கூடாது? என்ன பதிவு போடக்கூடாதுன்னு சொல்ற ரைட்ஸ உங்களுக்கு யாருங்க குடுத்தா? உங்களுக்கு யார் குடுத்தா? என்ன நான் பேசணுமா? பேசக்கூடாதா? அப்படிங்கிறது நான் மட்டும் தான் முடிவு பண்ணணும். என்ன நீ அப்படி போடணும், இப்படி போடணும், அப்படி இரு, இப்படி இரு, நீ போடக்கூடாதுங்கிற ரைட்ஸு யாருக்குமே கிடையாது. இன்க்ளூடிங் உங்களுக்கு கிடையவே கிடையாது. அதனால உங்க வேலை என்னவோ அத நீங்க பாருங்க. என் வேலை என்னவோ அத நான் பார்க்குறேன். அப்போ உங்கள பத்தி நான் பேசியிருக்கேன் அப்படின்னா, நான் வந்து அப்ப சங்கத்துல ஒர்க் அவுட் பண்ணி ஏன் அப்போ பேர் மென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன நீங்க, ஏன் வந்து நாங்க கோயம்புத்தூர்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது, தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ் மேன் கன்வர்சேஷன் ஆர்கனைசேஷன்ஸ் நேம் மென்ஷன் பண்ணும்போது, ஏன் இந்த நேம் நீங்க ஒர்க் அவுட் பண்றதுல போடக்கூடாது, சொல்லக்கூடாது, போற இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஏங்க சொல்லாம போனீங்க? அப்ப சொல்லியிருக்கலாம்ல சார். அப்போ நாங்க ஒர்க் அவுட் பண்றது வேணும். எங்கனால வர பேரு, புகழ் உங்களுக்கு எல்லாம் வேணும். ஆனா வந்து நாங்க உங்களுக்கு ஆகாது. இல்லையா? ஆ இத என்ன எனக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா எனக்கு அப்பா ஸ்தானத்துல நீங்க இருக்கீங்க. இல்லையா? என் அப்பா ஸ்தானத்துல என் அப்பாவோட எக்ஸ் சர்வீஸ் மேன்ங்கிற ஒரு இதுல இருக்கிற உங்கள, நான் குறைவா பேசுறது, என் அப்பாவ அவமதிக்கிறதுக்கு சமம். அப்படிங்கிறத இந்த மகள் இப்பவுமே நினைக்கிறேன். ஒண்ணு நம்ம செய்யற தப்ப உணர்ந்து, நம்ம திருந்துறதுக்கான வாய்ப்ப நம்ம ஏற்படுத்திக்கணும். இல்லையா, நம்ம செய்யறவங்களையே ஒதுக்கி விட்டுட்டு, அவங்கள நீட்டா செய்ய விட்டுட்டுக்கணும். நம்ம இன்னைக்கு செய்யற காயப்படுத்துற எல்லா செயலுக்கும்
கர்மம் பதில் சொல்லியே ஆகும். அதனால யாரையும் புண்படுத்தாதீங்க. அவங்கெல்லாம் அமைதியா இருக்காங்கன்னா அவங்க வந்து யாரை நம்பி, நீங்களாவது கடவுளை நம்பி இல்லை, அவங்கள மக்கள் நம்பியும் இருக்காங்க, மக்களுக்கு மேலா கடவுளை நம்பி இருக்காங்க. சரிங்களா? அவங்க காக்கும் கடவுளை விட அழிக்கும் கடவுளை நேசிக்கிறவங்க. அதனால அவங்க பொறுமையை சோதிக்காதீங்க. அவங்க பொறுமையை இழந்துட்டாங்க அப்படின்னா அதனால வர பின்விளைவுகளை உங்களால தாங்க முடியாது. அதனால உங்களுக்கு இந்த மகள் வந்து திரு பழனியப்ப சாருக்கு ஒரு எச்சரிக்கையா கூட கொடுக்குறேன்னு நினைச்சுக்கோங்களேன். நீங்க உங்களை வந்து நீங்க சொல்லி என்னை மிரட்டின மாதிரிலாம் நான் சொல்லலை. இந்த மகள் அன்பா பாசமாவே உங்களுக்கு சொல்றேன். கூட இருந்தவங்களை உங்க கூட 1.5 years டிராவல் பண்ணியிருக்காங்க. அவங்கள இழிவா பேசுறது, தரக்குறைவா பேசுறது, உங்களை விட வயசுல மூத்தவங்களா இருக்காங்க, அவங்கள மரியாதை குறைவா பேசுற பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு உங்களை சார்ந்தவங்களுக்கு என்ன நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. அதில் விட்டுட்டு அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்கள எப்படா முடிச்சு கட்டலாம் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுட்டு உங்க வேலையை பாருங்க. அப்படி நீங்க நினைக்க நினைக்க கடவுள் மேலே இருந்து உங்களுக்கு வேற விதமா நினைச்சிட்டு இருப்பாரு. அதனால நல்லதை நினைப்போம், நல்லது செய்வோம், நல்ல முறையா இந்த உலகத்தை விட்டு போய் சேருவோம். அதை மட்டுமே நினைங்க. சரியா? நல்லது செய்யறதுக்கு தான் கடவுள் நம்மளை இந்த உலகத்துக்கு கொண்டுட்டு வந்தாரு. நம்மனால 4 பேர் நல்லா இருக்கணும், நம்மனால 4 பேர் அழிஞ்சதா இருக்கவே கூடாது. அதனால நல்லதை மட்டும் செய்யுங்க. நல்ல எண்ணங்களை வளர்த்திக்கோங்க. அவங்கள எப்படிடா வீழ்த்தலாம் நினைக்கிறத விட நீங்க எப்படா ஜெயிக்கலாங்கிறத நினைச்சு உங்க திங்கிங் அதுல போடுங்க. அதுல போட்டீங்கன்னாவே நீங்க நல்லா முன்னுக்கு வருவீங்க. அதை விட்டுட்டு அவங்கள எப்படா டவுன் பண்ணலாம், அவங்கள எப்படி டவுன் பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா அவங்க மேல போய்கிட்டே இருப்பாங்க, நீங்க கீழே வந்துகிட்டே இருப்பீங்க. ஏன்னா எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணம் போல் வாழ்க்கைனா என்னன்னு தெரியுமா? நம்ம எப்படி நினைக்கிறோமோ அதுபடிதான் நம்ம வருவோம். நம்ம சொல்றோம், நம்ம என்ன நம்ம நல்லது நினைச்சோம், நம்ம நல்லது அவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சா நாம நல்லா இருப்போம். அவன் கெட்டு போகணும்னு நினைச்சா நாம கெட்டு போவோம். அதனால எண்ணம் போல் வாழ்க்கை. நமது எண்ணம் தான் நம்மளோட வாழ்க்கை. அதனால நம்ம எண்ணப்படி நீங்க வந்து நினைங்க, நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்க 4 பேர்த்த நல்ல விதமா கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நல்ல எண்ணத்தை உங்களுக்குள்ள வகுத்துக்கோங்க. அதுபடி செயல்படுங்க. அதுபடி செயல்பட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லாவே இருக்கும். ஓகேவா? இனி உங்களை ஏதாவது நாங்க வந்து நான் இன்க்ளூடிங் ஒரு மகளா உங்களை காயப்படுத்தி நான் பேசியிருந்தேன் அப்படின்னா இந்த மகள் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா நீங்க வந்து தப்பா தான் பேசுறீங்க, எல்லா வீடியோலும் எல்லாத்தையும் ஹர்ட் பண்ணி தான் பேசுறீங்க. பட் தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வர்சேஷன் ஆர்கனைசேஷன் டீம்ல யாரையும் காயப்படுத்தி போனதா பழக்கம் கிடையாது. காயப்படுவாங்களே தவிர யாரையும் காயப்படுத்த மாட்டாங்க. அந்த டீம்ல இருக்கிறன்னா உங்களை காயப்படுத்த நான் விரும்பல. சரிங்களா? அதனாலதான் அந்த மன்னிப்பு கூட நான் கேட்கிறேன். எனிவே உங்களை மாத்திக்கோங்க. மாற்றம் நல்லது. இல்லைன்னா நீங்க தமிழ்நாட்டு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வர்சேஷன் ஆர்கனைசேஷன் அவங்களுக்கு பதில் சொல்ற காலம் கூடிய சீக்கிரம் வரும். அதை நாங்க கொடுக்குறோமோ இல்லையோ மேலிருந்து அந்த கடவுள் அந்த ஈசனே உங்களுக்கு கொடுப்பாருங்கிறத இந்நேரத்தில் என் மகள் தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பதிவை திருமதி ரம்யா திரு பழனியப்பன் அவர்களுக்கு கொடுத்த பதிலடி. ஆனால் இந்த பதிவை கேட்ட உடனே திருமதி தீபா திருமதி ஜோதி 2 பேரும் சேர்ந்துட்டு இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஃபோன் போட்டு மிரட்டியிருக்காங்க. ஆதார் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேரட்டு மிரட்டியிருக்காங்க. அதுக்கு ரம்யா கொடுக்குற பதிலடி தான் இப்போது நான் அப்லோடு பண்ணுறது. நம் குழுவில் பயணிக்கும் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். நான் கோவையிலிருந்து ரம்யா கிருஷ்ணமூர்த்தி. இந்த பதிவானது நேற்று எனது அலைபேசி அழைத்து கொண்டு என்னுடன் உரையாடிய திருமதி தீபா மேம் அவர்களுக்கும் ஜோதி மேடம் அவர்களுக்கும் தான் இந்த குரல் பதிவு. நேற்று என்னோட குரல் பதிவு நீங்கள் கேட்டுட்டு அதில் ஃபோன் பண்ணிங்க. ஃபோன் பண்ணிவிட்டு ஆதார் கார்டு கேட்டு மட்டுமே எனக்கு ஃபோன் பண்ணிங்க. மேம் இனி ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்கள் 2 பேர்த்துக்கும். என்னென்னா, என் குரல் பதிவு கேட்ட அத்தனை பேரும் என்னை வந்து குரூப் மூலியமாகவும் பாராட்டியிருக்காங்க. அது மூலிமா ஃபோன் பர்டிகுலராக தனியாக ஃபோன் பண்ணியும் வாழ்த்து தெரிவித்தாங்க. அது போக மெசேஜ் பண்ணியும் என்னை வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட்ஸ்
அப்படி கூப்பிட்டு என்னை பேசினாங்க. ஓகேங்களா? ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, நம் சொந்தங்கள் வந்து எப்பவுமே நல்லதை வரவேற்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா நான் பேசின பதிவு நல்ல விதமா இருந்திருக்குது அப்படிங்கறதுக்காக தான் அந்த பாராட்டே. 32 வயசு பொண்ணு இவ்வளோ மெச்சூர்டா பேசியிருக்குதே அப்படின்னு சொல்லி அவங்க அத்தனை பேரும் என்னை வாழ்த்தி தான் அந்த ஃபோன் கால்ஸ் மெசேஜ் எல்லாமே. ஆனா உங்க இருவருக்கும் அதுல நான் சொன்ன கருத்துக்கள் வேண்டாம், நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் வேண்டாம், பட் அந்த நான் சொன்ன ஆதார் கார்டு மட்டுமே உங்க 2 பேர்த்துக்கும் தேவைப்பட்டிருக்கு இல்லையா? ஏன்னா அப்போ உங்களுக்கு வந்து நல்ல விதமா நல்லதை ஏத்துக்கக்கூடிய பக்குவம் உங்க 2 பேர்த்துக்கிட்ட தான் இல்லை ஆக்சுவலா. அப்ப நீங்க 2 பேர் தான் மெச்சூர்டு இல்லாம இருக்கீங்க இல்லையா? என்னை பத்தி பழனியப்ப சார் பேசினாரு, பழனியப்ப சாருக்கு நான் பதில் கொடுத்தேன். அப்படிங்கும்போது என்கிட்ட ஆதார் கார்டு கேட்கறதோ கேட்காததோ பழனியப்ப சாரோட வேலை. அது அவர் தான் கேட்டிருக்கணும். நீங்க 2 பேரும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுறவே கூடாது. ஏன்னா பழனியப்ப சார் என்னை பத்தி பேசும்போது நான் என்ன குரூப்ல இருந்து சரவணன் அப்பாவை, இல்ல ராமன்மணி அப்பாவை, அமுல்தாஸ் அப்பாவை, கஜேந்திரன் அப்பாவை, ஜீவானந்தம் அப்பாவை, மணிமேகலை அம்மா, மற்றவங்க எல்லாத்தையுமே யாராவது ஒருத்தர் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி பேசுறதுக்கு அலோ பண்ணியிருக்கிறோமா? இல்லையே. ஏன் தனிப்பட்ட விஷயம், ஏன் தனிப்பட்ட விஷயத்த ஏன் தனிப்பட்ட ஆப்போசிட் இருக்கிற தனிப்பட்ட நபர் பேசியிருக்கிறாருன்னா அவரும் நானும் தான் டீல் பண்ணணும்னு சொல்லிட்டு தானே நான் வந்து வாய்ஸ் பதிவே நான் கொடுத்தேன். அப்போ அவர் தானே பேசியிருக்கணும். அப்போ நீங்கள் 2 பேரும் ஏன் ஃபோன் பண்ணி பேசுனீங்க? எனக்கு ஃபோன் பண்ணி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு எனக்கு? ஓகே, சரி, ஓகே, ஃபோன் பண்ணிட்டீங்க, ஃபோன் பண்ணீங்கல்ல. ஃபோன் பண்ணோம், நம்ம பேசுகிற விதம்னு ஒன்று இருக்கு. அந்த மெச்சூரிட்டி கூட இல்லாமல் இருக்கீங்க. அந்த பக்குவம் கூட உங்கள் 2 பேர்த்துக்கிட்ட கிடையவே கிடையாது. சரிங்களா? நேற்று நீங்கள் என்னை பேசுறக்கே விடலை. ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் என்னை 2 பேர் பேசுறக்கே விடலை. பேசுறதுக்கு விடாமல் உங்கள் டாபிக் என்னன்னா ஆதார் கார்டு மட்டுமே வேணுங்கிறத கேட்டு எனக்கு ஃபோன் பண்ணீங்க. இனி ஒன்று செகண்டு, நீயா இப்படி பேசுனியா இல்லை குரூப்ல இருந்து உன்னை யாராவது பேச வச்சாங்களா அப்படிங்கிறது நானா சொல்லணுங்கிறது எதிர்பார்த்து நீங்கள் ஃபோன் பண்ணீங்க. செகண்டு, தேர்டு, இவங்கெல்லாம் வந்து பழனியப்ப சாரை வந்து தரக்குறைவாக பேசியிருக்காங்க. அந்த மாதிரி அவர் ஏதாவது வீடியோவில் அப்படி பேசியிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி எங்கிட்ட வந்து கேட்டு இந்த 3 இது வச்சு நீங்கள் பேசுனீங்க இல்லையா? பேசிட்டு நாங்களும் இராணுவ வீரர் பொண்ணு தான், இராணுவ வீரரோட மனைவி தான் அப்படிங்கிறீங்க. ஓகே, இருந்துட்டு போங்க. ஆனால் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஒரு இராணுவ வீரரோட மகள் அப்படிங்கிற இராணுவ வீரரோட மனைவிக்கு துடிக்குதோ இல்லையோ, இராணுவ வீரரோட மகளுக்கு கண்டிப்பா நம்ம தந்தைகளை ஒருத்தர் தரக்குறைவா பேசும்போது கண்டிப்பா துடிக்கும். சரிங்களா? அது வந்து நம்ம ஓன் தந்தை தான் இருக்கணும்ட்டு இல்லை. ஏன்னா இராணுவ ரத்த சொந்தம் சொல்லி தான் நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி தான் இந்த சங்கத்துக்குள்ள ஒரு சோசியல் ஒர்க்குக்காக வந்திருக்கும் போது அந்த குரூப்ல ஒர்க் அவுட் பண்ற எல்லாருமே நம்மளுக்கு தந்தை ஸ்தானத்தில் இருக்கும் போது அவங்கள ஒருத்தர் ஒரு இராணுவ ரத்த சொந்தம் அவரும் ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறவரு ஆப்போசிட்ல இருக்கிறவங்களை இப்படி தரக்குறைவா பேசும்போது ஒரு மகளா தட்டி கேட்கறதா ஒரு இராணுவ வீரரின் ரத்தம். அந்த ரத்தம் துடிக்கல. ஆனா அந்த ரத்தம் எப்படின்னா அவர் செய்யறதெல்லாம் சரின்னு அப்ரோச் பண்ணிட்டு மற்றவங்களெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு இருக்குது. அது ரொம்ப தப்பு. சரிங்களா? அவங்க பேசுறாங்க அப்படின்னா ஏங்க பேச மாட்டாங்க? ஏன் பேச மாட்டாங்க? அவளை இழந்திருக்காங்கல்ல, உங்களுக்கு நல்லா தெரியும்ல, உங்க 2 பேர்த்துக்கும் நல்லா தெரியும். அவங்க எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் பண்ணாங்க, எவ்வளோ பக்கம் வந்திருக்காங்க, எல்லா நல்லதும் கெட்டதுக்கும் பழனியப்ப சார் கூட துணையா நின்னாங்கன்னு உங்க 2 பேர்த்துக்கும் நல்லா தெரியும். தெரிஞ்ச நீங்க மனசாட்சியை கழட்டி வச்சிட்டீங்களா? இல்லை நீங்க 2 பேர் தான் கோமால இருந்து இப்போ வெளியே வந்திருக்கீங்களா? எனக்கு தெரியல. நான் கோமால எல்லாம் இல்லைங்க. நான் தெளிவாக தான் இருந்தேன். சரிங்களா? நான் தெளிவாக இந்த குரூப்பில் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் நான் கோமால இல்லை. நான் கோமால இருந்திருந்தேன் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், நேற்று பதிவுலாம் நான் அப்படி போட்டிருக்க மாட்டேன். தெளிவாக தான் போட்டிருக்கிறேன். அதனால் நான் கோமால இல்லைங்க. நீங்கள் 2 பேரும் கோமால இருக்கீங்க. நீங்கள் 2 பேர் கோமால இருக்கிறனால தான் உங்கள் தலைவர் செய்கிற தப்பை உங்களால் சுட்டி காட்ட முடியல. சரிங்களா? நான் வந்து கோமால் இல்லை, நான் தெளிவா இருக்கிறனால தான் என் தந்தைமார்கள் தப்பே செய்யலைங்கிறத நான் சொல்றேன். சரிங்களா? நீங்க 10 வார்த்தை சொல்லும் போது
என் தந்தைமார்களுக்கு ஒரு வார்த்தையாவது துடிக்கதாங்க செய்யும், பேசதாங்க செய்வாங்க. ஏன் நீ அதையெல்லாம் கேட்கலையா? நீ அதையெல்லாம் பார்க்கலையான்னு கேட்குறீங்கல்ல? கேட்பாங்க, பேசுவாங்க. என்ன தப்புங்கிறீங்க? என்ன தப்பு? ஏன்னா, போற இடத்துக்கு மீட்டிங் போற இடத்துக்கெல்லாம் அவங்க ஹெல்ப் உங்களுக்கு வேணும். ஒரு சோசியல் ஒர்க் பண்ண போற இடத்துல அவங்க ஹெல்ப் வேணும் உங்களுக்கு. ஒரு டெத் வீட்டுக்கு போறதுக்கு அவங்க போகணும். அவங்க போய் எல்லாம் எல்லாம் பண்ணி குடுத்துட்டு வந்து, எல்லாம் பண்ணா, இந்த பேரும் புகழும் வந்து பழனியப்ப சாருக்கு போய் சேரணும். அப்பல்லாம் நீங்க வந்து கோமால இல்ல. இல்லையா? அப்ப கோமால இல்ல. ஆக்சுவலா சொல்லப்போனா, அப்பதான் நீங்கலாம் கோமால இருந்திருக்கீங்க. அவங்களுமே கோமால இருந்திருக்காங்க. இப்பதான் கோமா விட்டு வெளிய வந்திருக்காங்க. அந்த நியூ இயர் 1 இருக்கு தெரியுங்களா? அந்த நியூ இயர் 2024 வந்து அவங்களுக்கு நல்ல ஆண்டா பொறந்துருச்சு. அந்த நல் தொடக்கம் தான் அவங்களுக்கு வந்து விடிவு காலமா ஆரம்பிச்சனால தான், அவங்க எல்லாருமே கோமால இருந்து வெளிய வந்து மெச்சூர்டா ஒர்க் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா, எனக்கு இருக்கிற பக்குவம் கூட அவங்களுக்கு இல்லாம போயிடுச்சு பார்த்தீங்களா? ஏன்னா, ஸ்டார்ட்டிங் ஒரு குரூப்புக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போதே, பழனியப்ப சாரோட கேரக்டரே எனக்கு புடிக்கல. பிஹேவியரே அவருக்கூட எனக்கு புடிக்கல. தெரியுமா? எனக்கு புடிக்கல. அதனால தான் என்னால வந்து அவர தலைவரா வச்சே பார்க்க முடியல. ஆனா, இவங்க ஒரு மெச்சூர்ட் இல்லாம தானே அவர வந்து தலைவராவே ஆக்கி, அவருக்காக நேரங்காலம் பார்க்காம, சாப்பிடாம, தூங்காம, ஃபேமிலிய விட்டுட்டு போயி, அவர என்ன சொன்னாலும் தலையாட்டுற பொம்மை மாரி இருந்திருக்காங்க. அப்போ யாருக்கெல்லாம் மெச்சூர்ட் இல்ல அப்டின்னா, இந்த சங்கத்துல யாரெல்லாம் அவருக்கு கூட நின்னு டெவலப்மென்ட் பண்ணி குடுத்தாங்களோ, அவங்க எல்லாத்துக்குமே மெச்சூர்ட் இல்ல. இல்லையா? அப்போது நீங்க சொல்ற மாரிலாம் கரெக்ட்டு தான். இப்ப வந்து இவங்கலாம் கோமா விட்டு வெளிய வந்துட்டாங்க. மெச்சூர்டும் ஆயிட்டாங்க. பட் என்ன அப்டின்னா, இவங்கலாம் வந்து மெச்சூர்ட் ஆனது கோமால இருந்து வெளிய வந்தது உங்கனால எல்லாம் தாங்கிக்க முடியல. அதனால நீங்க 3 பேர் என்னங்கிறீங்க அப்டின்னா, அவங்கள குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அவங்க பேசுறது சரியில்ல, பண்றது சரியில்ல. யார் பதிவு போட்டாலும் ஆதார் கார்டு போட்டு போடுங்க அப்டின்னு சொல்லி பயப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இல்லையா? அக்கா, நீங்க 2 பேருமே ஒரு வீர மங்கைகள். ஒரு ஆணும் அழியறதும் பெண்ணால தான், ஆள்றதும் பெண்ணால தான். அந்த பெண் நெனச்சா என்ன வேணா நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் இப்ப பார்த்துக்கோங்க. இப்ப புதுசா உருவாகியிருக்குல்ல, இப்ப புதுசா டிஎன்ஏஎஸ்எம் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு பேரெல்லாம் உங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்கல்ல, இப்ப சொல்றேன். அதுக்காக தான் சொல்றேன். சரிங்களா? இப்ப உருவாக்கி இருக்கிறது பார்த்தீங்களா, அதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வீரமங்கைகளோட சப்போர்ட்டு தான். அவங்களுக்கு யானை பலைன்னு கேட்டிங்கனாவே வீரமங்கைகளோட சப்போர்ட் தான். ஆனா அந்த பக்கம் பாருங்களே, யானை பலமெல்லாம் தோத்து போயிட்டு இப்ப தனி நபரா அவர் உட்கார்ந்துருக்கிறாரு. ம். இங்க இவர தலைவர்ன்னு சொல்றதுக்கு 100 கணக்கான பேரு, ஆயிரக்கணக்கான பேரு, இவர் தான் தலைவரு, பி.வி. சரவணன் தான் தலைவருன்னு சொல்றதுக்கு 1000 பேர் இருக்கோம். அந்த ஆப்போசிட்ல நீங்க சொன்ன மாரி, திரு பழனியப்ப சார் தான் தலைவருன்னு சொல்றதுக்கு எத்தன பேர் இருக்காங்க? எத்தன பேர் இருக்காங்க? தப்ப சுட்டி காட்டுங்க. சரிங்களா? தப்ப சுட்டி காட்டுறதுக்கு தான் நம்மளை அவங்க பக்கத்திலேயே நம்ம இருக்கிறது. அதை விட்டுட்டு, நீங்க செய்யறதெல்லாம் சரிதான் சார். நீங்க பண்றதெல்லாம் கரெக்ட் தான் சார். அவங்க அப்படிதான் சார். இவங்க இப்படிதான் சார்ன்னு சொல்லி தட்டி குடுத்துட்டு போய்க்கிட்டு இருக்காதீங்க. சரிங்களா? ஓ என்ன சொல்றது? எனக்கு வந்து தொப்புள் கொடி, ரத்த சொந்தமான அப்பாக்கள் சொல்றேன். அவங்களையவே தரக்குறைவா பேசுறத என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஓகேவா? அதுக்காக தான் அந்த குரல் பதிவு கூட போட்டேன். நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். அவரோட வீடியோஸ் பார்த்தனால தான் வந்து நான் குரல் பதிவே குடுத்தேன். ம். இத கூட நீங்க நினைக்கலாம். இத கூட யாரோ வந்து சொல்லிக் குடுத்து பேச சொல்லிக் குடுத்து பேசுறதுக்கு வந்து நான் சின்ன பிள்ளை இல்லைங்க. ஓகேவா? சாக்லேட் குடுத்து, "இந்தாம்மா, நான் இந்த சாக்லேட் குடுக்குறேன். நீ பேசுமா" அப்படின்னு சொல்றதுக்கு நான் என்ன சாக்லேட் பேபியா என்ன? நல்லா வந்து 32 வயசு ஆனாலும், எங்க அப்பா வந்து யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், யாருக்கு மரியாதை குடுத்து பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு சொல்லிக் குடுத்துட்டு தான் போயிருக்காங்க. நாங்க பக்குவமா தான் வளர்ந்துருக்கிறோம். யாரையும் தரக்குறைவா பேசுற பழக்கம் எங்களுக்கும் கிடையாது. எங் எங்க சங்கத்துல இருக்கிற தந்தைமார்களுக்கும் கிடையாது. ஓகேங்களா? நீங்க சொன்னீங்கல்ல, உங்க செயற்குழு உறுப்பினர் தாம்மா இப்படி பேசியிருக்காங்கன்னு சொல்றீங்கல்ல. எங்க செயற்குழு உறுப்பினர்கள் ஒரே ஒரு தப்பு தான் பண்ணிட்டாங்க. என்ன தப்பு அப்படின்னா, அதாவது ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது, நாகராஜ் சார் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது, தனிப்பட்ட ரீதியா ஒரு முடிவெடுத்து, அவர் குரூப்ல இருந்து வெளிய கொண்டுட்டு போகும்போதே, இவங்க எல்லாம் சுதாச்சிருக்கணும். இவங்கெல்லாம் வந்து என்ன ஆயிருக்கணும்? தெளிவாயிருக்கணும். ஆக்சுவலா வந்து அப்பவே இவங்க தெளிவாயிருக்கணும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அப்பவுமே இவங்க கோமால தான் இருந்துட்டு இருந்திருக்காங்க. ம். இல்லையா?
அதனால தான் இப்போ கோமா விட்டு வெளியே வந்தனால தான் உங்களால எல்லாம் தாங்கிக்க முடியலன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்துட்டு என்ன இந்த பொண்ணு குரல் பதிவு குடுத்துட்டு இருக்குது. இந்த பொண்ண பயப்படுத்தி கொஞ்சம் ஆஃப் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்ட்டிகுலரா தனியா ஃபோன் பண்ணி என்ன ஃபோன் மூலியமா மிரட்டிட்டு இருக்கிறீங்க. ஓகேங்களா? நானும் பழனியப்ப சாரோட யூடியூப் வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு ஆல்டர்னேட் வந்துகிட்டு தான் இருக்கு அவரோட வீடியோஸ் எல்லாமே. ஓகேங்களா? நல்லது, கெட்டது எல்லாமே எனக்கும் தெரியும். அவர் நல்ல விதமா பேசுறாரா, கெட்ட விதமா பேசுறாரா அப்படின்னு தெரிஞ்சனால தான் ஒரு மகளா அவரோட தப்ப நான் வந்து சுட்டி காட்டியிருக்கிறேன். அது அவருக்கும் தெரியும். மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா உங்க மனசுல கைய வச்சு நீங்க வந்து 3 பேருமே கைய வச்சு யோசிச்சு பாருங்க. அவங்க நம்மளுக்கு எவ்வளோ சப்போர்ட் குடுத்தாங்க, எவ்வளோ உழைச்சிருக்காங்க, எவ்வளோ பண்ணியிருக்கிறாங்கன்ட்டு சொல்லுங்க. அதை விட்டுட்டு சும்மா அவங்க தான் தரக்குறைவா பேசுறாங்கலாம் சொல்லாதீங்க. ஏன் பேசல? பழனியப்ப சார் பேசலையா? ராமன் மணி அப்பாவ சொன்னாங்க. அவர் வயசு என்ன? இவர் வயசு என்ன? ராமன் மணி அப்பாவ போய் நீ கோயில் மணி அடிக்க வேண்டியது தானே. இங்க வந்து என்னைய அடிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவரை தரக்குறைவா பேசினாரே. அவரை பேசுற உரிமை இவருக்கு யார் கொடுத்தது? பேசலாமா? ஒரு வயசுல மூத்தவரை இவர் பேசலாமா? அதை நீங்க கேட்க மாட்டீங்க. அமுல்தாஸ் அப்பாவை பக்கத்து வீட்டுக்கே தெரியாதுன்னு சொன்னாங்க. அதையும் நீங்களாம் கேட்க மாட்டீங்க. அது உங்க காதுல விழுகவே விழுகாது. கஜேந்திரன் அப்பாவை யூடியூப் வீடியோஸை பத்தி தப்பா பேசினாரு. அது உங்களுக்கு கேட்காது. சரவணன் அப்பாவை பத்தி பதவிக்கு ஆசைப்படுறாருன்னு சொன்னாங்க. அதுவும் உங்களுக்கு கேட்காது. ஓகேவா? வேற சங்கத்துல நிறைய இன்க்ளூடிங் சொல்லிட்டு போனோம்னா நிறைய பேசலாம். அதுக்கப்புறம் அண்ணாதுரை அப்பாவை அன்னைக்கு அதாவது பழனியப்ப சாருக்கு நல்ல விதமா கருத்து கொடுக்கும் போதெல்லாம் அண்ணாதுரை அப்பாவை பத்தி உங்களுக்கு தெரியல இல்லையா? இப்பதான் அவர் வந்து சிங்சாங் அடிக்கிறாருன்னு சொல்றாரு அவரு இல்லையா? எப்படி நீங்க வந்து என்ன பண்ணாலும் உங்களுக்கு நல்ல விதமா பேசி போட்டா அவங்க நல்லவங்க. உங்க தப்பை சுட்டி கட்டிட்டாங்கன்னா அவங்க அத்தனையும் கெட்டவங்க. அவங்க கெட்டவங்களாவே இருந்துட்டு போட்டோம். கெட்டவங்க கூட உங்களுக்கு என்னங்க பேச்சு? கெட்டவங்க பத்தி பேசுற நீங்க கெட்டவங்களாகிற போறீங்க. அதனால அவங்க பத்திலாம் பேசாதீங்க. அவங்க உங்களை பத்திலாம் பேசுறது இல்ல. சரிங்களா? அவங்க ஒதுங்கிட்டு அவங்க வேலை என்னவோ அது என்னவோ அதை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதை ஏன் இவ்வளவு தூரம் நான் பேசுறேன் அப்படின்னா, என் தந்தைமார்களை யார் பேசினாலும் ஒரு மகளா நான் கேள்வி கேட்கதான் செய்வேன், குரல் கொடுக்கதான் செய்வேன். சரிங்களா? அதனால் அந்த ரைட்ஸ் எல்லாமே எனக்கு இருக்கு. ஒரு இராணுவ மகளா எனக்கு அது கேட்குற ரைட்ஸ் எல்லாமே இருக்கு. அதனால என் தந்தைமார்களை பத்தி யார் அவதூறா பேசி கேலி பண்ணி கிண்டல் அடிச்சு பேசினாலும் ஒரு மகளா நான் அவங்களுக்கு வார்னிங் கூட கொடுக்குறேன். சரியா? நீங்க அதை வார்னிங்கா கூட எடுத்துக்கோங்க. யாரையும் ஹர்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு அந்த ஹர்ட் திரும்பி வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதனால யாரையும் காயப்படுத்தாதீங்க. காயப்படுத்தாம உங்க வேலையை நீங்க பாருங்க. அவங்க வேலையை அவங்க பார்க்கறாங்க. நம்ம இந்த சொசைட்டிக்கு வந்தது சோசியல் ஒர்க் பண்ணணும், சோசியல் வெல்ஃபேர் பண்ணணும்ட்டு தான் பண்றதுக்கு வந்தோம். அதை அவங்களும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் பண்ணுங்க. நல்ல விதமா பண்ணுங்க. நல்ல விதமா பண்ணுங்க. நல்லா முன்னேற்றம் அடைங்க. அதை விட்டுட்டு என்னை இந்த ஃபோன்ல கூப்பிட்டு ஆதார் கார்டு என் ஆதார் கார்டு கொடுக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. ஓகேவா? அவர் கேட்டாலும் கொடுக்கணுமா வேண்டாமாங்கிறது நான் தான் டிசைட் பண்ணணும். குரல் பதிவு போட்டுட்டா கொடுக்கணுமா? கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் அவரோட ஆதார் கார்டு அவரோடது எல்லா டீட்டெயில் எனக்கு அனுப்ப சொல்லுங்க. அப்புறம் நான் கொடுக்குறேன். ஏன்னா என்கிட்ட ஃபர்ஸ்ட் ஆதார் கார்டு கேட்டது அவர் தான் கேட்டாரு. அதனால அவரோட ஆதார் கார்டு போடட்டும். என் ஆதார் கார்டு திருப்பி நான் போடுறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். சரிங்களா? அதனால இந்த பதிவும் கேட்டுட்டு ஃபோன் பண்ணணும் அப்படின்லாம் நினைச்சாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஓகேவா? இனிமேலாவது உங்க தப்பை உணர்ந்து செயல்படுங்க. அவருக்கும் சுட்டி காட்டுங்க. அவரோட தப்பை அவருக்கும் சுட்டி காட்டு. நம்மளோட நம்மளோட நோக்கம் ஒண்ணுதான். எக்ஸ் சர்வீஸ் மேன்களுக்கு வெல்ஃபேர் செய்யணும். அது மட்டும்தான் எல்லாத்தோட நோக்கம். அதை விட்டுட்டு சும்மா வந்து அவங்களைய வந்து டார்கெட் பண்றதையெல்லாம் விட்டுருங்க. சரியா? அவங்க கோமால இருந்து தெளிவாகி அவங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க 3 பேர் கோமால இருக்கீங்க. நீங்க கோமா விட்டு வெளியே வந்தீங்கன்னா எல்லாம் தெளிவாயிரும். ஓகேவா? உங்களை காயப்படுத்துற மாதிரி நான் ஏதாவது பதிவு போட்டிருந்தேன் அப்படின்னா என்னை மன்னிச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.